ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடியிருக்கிற இந்த வராகி அம்மா எதுக்காக என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன் தெரியுமா? தந்தை பெரிய கோவிலின் அந்த அற்புதத்திற்கேற்றாற் போலவே உன் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறதுக்காக தான். ஆம் என் செல்லமே, எப்போது என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், எப்போ நான் நினச்ச விஷயங்களெல்லாம் நடந்து என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்னு தானே நீண்ட நாளாகவே நீ எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க. இதோ உன் எதிர்பார்ப்புகளையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றதுக்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். மழை பெய்யும் போது எப்படி பெய்யும்னு யோசிச்சு பாரு. முதல்ல வானம்லாம் இருண்டு கருமையான மேகங்கள் எல்லாம் ஒன்றா சூழ்ந்து அந்த வானமே இருட்டாயிடும். அதுக்கப்புறம் வானம் இருட்டினதுக்கப்புறம் மழை பெஞ்சு இந்த பூமியே செழிப்பாக மாறும். அதே போல அந்த கருமையான மேகங்கள் வானத்தை இருட்டடிப்பது போலதான் உன்னுடைய கஷ்டங்கள் என்பது இருள் போல உன் வாழ்க்கையை இருட்டடிப்பு செஞ்சிருக்கு. ஆனால் இருண்ட மேகங்கள் எப்படி மழையை தருமோ அதே போல இந்த கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிதலை உண்டாக்கி கஷ்டம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கைக்கான வழியையும் காட்டப்போகுது. ஆம் என் செல்லமே, கஷ்டங்களுக்கு பிறகு இப்போ உன் வாழ்க்கை வசந்தமாகவும் செழிப்பாகவும் மாறப்போகுது. இப்போ உன் வாழ்க்கையில் வர்றது எதை நினைச்சும் நீ கலங்காதே. இத்தனை நாட்களாய் தோல்விகளை பார்த்தனே, இப்போது உன் விடாமுயற்சியால் வெற்றியை பார்க்க போற. முயற்சி விஸ்வரூபமான வெற்றியை தரும்னு சும்மாவா சொன்னாங்க? இத்தனை நாளாக நீ செஞ்ச முயற்சி தான் இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போகுது. இத்தனை நாளாக நீ நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் இப்போது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வைப்பதற்காக தான் ஆசீர்வாதம் செய்வதற்காகவே என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். வாழ்க்கை உனக்கு எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாலும் அதற்கும் அதிகமாக நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கு. எத்தனை வழிகளை நீ அனுபவிச்சாலும் அதே அளவுக்கு உனக்கு சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கூட உருவாக்கி கொடுக்கும். இத்தனை நாளாக நீ இழந்ததையும் அடைய முடியாமல் தவிச்சதையும் நினச்சி வருத்தப்படாத. இன்று முதல் ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்லதுதான் நடக்க போகுது. வலியையும் வேதனையும் மறந்து வெற்றி வாகை சூட தயாராக என் செல்லமே. நான் என்னதான் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் கஷ்டத்தின் கடல் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் என்னை முழுசா நம்பினா நான் நிச்சயமாக 2 விஷயத்தில் ஒன்று செஞ்சே தீருவேன். அதாவது எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை காப்பாற்றுவேன். இல்லை உன்னுடைய கர்மவினை பலமாக இருக்கு, உன்னை உடனே காப்பாற்ற முடியாதுன்ற சூழ்நிலை இருந்தாலுமே கூட எல்லா கஷ்டங்களையும் சிரமங்களையும் சமாளித்து வாழ்கிறதுக்கு உனக்கு தைரியத்தை கொடுப்பேன், கற்றுக் கொடுப்பேன். இப்போது புரிதா? என்ன நடந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன், இல்லாட்டி சமாளித்து வாழ்க்கையை வாழ உதவி செய்வேன்னு என்னை முழுசாக நம்பு. நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும்படி உனக்கு துணையாக நான் இருப்பேன். எப்போவுமே கூர்மையான கத்தியால் குத்தப்படும் வழியை விட நேர்மையான வழியில் நீ வாழ்க்கையை வாழும்போது வலியும் வேதனையும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த மனிதர்கள் எப்போதுமே நேர்மையாக வாழ்கிறவங்கள விட்டு வைக்க மாட்டாங்க. நீ நியாயமாக நேர்மையாக உண்மையாக ஒழுக்கமாக வாழணும்னு நினைக்கும் போது உன்னை எப்படிலாம் வாழ விடாமல் உனக்கு எதிராக மனிதர்கள் 1000 சதி வேலைகளை செய்வாங்க. ஆனால் அதுக்காக நீ சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை என் செல்லமே. தைரியமா இரு, எப்பவும் போல நேர்மையா வாழ்ந்து காட்டு. கூடிய சீக்கிரம் உன் நேர்மைக்கு பரிசாக வெற்றி உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன். வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டே நீ செஞ்சினா அதன் முடிவு உனக்கு பிடிச்சதாக இருக்கும். என்னை நம்பி நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நானே முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்க. சின்ன வயசுலேருந்து இப்போ இளமை காலத்துலேருந்து முதுமை வரைக்கும்னு உடல் நலம் போச்சு, உடம்பு போச்சு, தெம்பு போச்சு, பலம் போச்சு, சொந்தக்காரவங்க போனாங்க, காசு பணம் போச்சு, முயற்சி போச்சு, உழைப்பு போச்சு. என்னென்னவோ நீ இழந்திருந்தாலும் எல்லாவற்றையும் மீண்டும் மீட்டு தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இது எல்லாவற்றையும் நீ பெறக்கூடிய அளவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். உழைத்ததின் பலனாக நீ வறுமையை இழந்த, உறவுகள் கிடைச்சதால நீ தனிமையை இழந்த, நல்ல பண்புகளின் மூலமாக எதிரிகளை விட்டு விலகி நின்றாய்.
இன்னும் சொல்லுவதற்கும் பல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆமியன் செல்லமே, நல்லதை மட்டும்தான் நீ இழந்தன்னு இல்லை, இந்த மாதிரி சில தேவையில்லாத மனிதர்களை விட்டு விலகியதும் கூட உன் நன்மைக்காக தான் நடந்தது. எல்லா இழப்புக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஒரு விஷயத்தை நீ இழக்கிறீனா அதை விட ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக தான் அதை செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இந்த வராகி அம்மா ஒவ்வொரு துன்பத்திலும் உனக்கு ஒரு இன்பத்தை ஒளிச்சு வச்சிருப்பேன்றத இப்போதாவது உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு நீ குறப்பட்டுக்கிட்டே இருந்தாய் அல்லவா? அப்படி கஷ்டத்தில் இருந்ததால தான் இப்போ உனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சது. நீ சந்தோஷமா இருந்தபோது கூட இருந்தவங்களெல்லாம் நீ கஷ்டப்படும் போது எங்கே போனாங்க? அவங்களுக்கு தேவைன்னு இருக்கிற வரைக்கும் உன்னை உறவாடி கெடுத்தவர்கள் இப்போது உனக்கு தேவைன்னு உனே ஓடி ஒளிஞ்சு மறைஞ்ச கதையெல்லாம் இப்போது உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே? இதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சேன். தேவை இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருந்துட்டு இப்போது உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு சண்டை போட்டு பேசாமல் போகிற மாதிரி போகிற மனிதர்களின் உண்மையான சுயரூபம் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டதானே? உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டு சுயநலத்தோடு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற மனிதர்களின் மகிழ்ச்சி நிரந்தரமாக அவர்களுக்கு இருக்க போவதில்லை. இன்றைய உன் துன்பத்தை எல்லாம் அவர்களுக்கு பல மடங்காக திரும்ப கொடுப்பேன். ஏன்னா சந்தோஷத்தில் உன் கூட இருந்து கொண்டாடின மனிதர்கள் அதே சந்தோஷம் உன்னை விட்டு விலகும்போது அவர்களும் சேர்ந்தே விலகி விட்டார்கள் அல்லவா? எப்பவுமே சந்தோஷத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறத விட துக்கத்தில் இருக்கும்போது துக்கத்தை பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து உன்னை தேற்றி உனக்கு ஆறுதல் சொல்லுபவன் தான் நல்ல சொந்தமாகவும் பந்தமாகவும் உறவாகவும் இருக்க முடியும். அதனால தான் அப்படிப்பட்ட கெட்டவங்களெல்லாம் உன்னை விட்டு போகட்டுங்கிறதுக்காகவே இந்த துன்பத்தை உனக்கு கொடுத்தேன். இப்போ நான் சொல்கிறத முழுசாக கேளு. உன்னை தேற்றி உனக்கான உதவிகளை செஞ்சு மறுபடியும் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன் கூட உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக நல்லது செய்ய போகிற உனக்கான ஒரு நல்ல துணை உன்னை நோக்கி வருவாங்க. எப்போதும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், ஒரு நல்ல செய்தியை செவிக்குளிர கேட்க மாட்டேன். நான் ஏங்கி ஏமாந்து தளர்ந்து போயிருக்கும் உனக்காகவே அந்த வெற்றி செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த நல்ல விஷயத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேனேன் செல்லமே. என் அன்பு பிள்ளையானே, மனம் தளராம தைரியமாக இரு. வெற்றியின் பாதையில் என் அருளால் நீ மிக உயரமாக வெளிச்சமாக பிரகாசிக்க போற. கடுமையான போராட்டங்களை எல்லாம் கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இப்போது உன்னுடைய உழைப்பும் மன உறுதியும் சேர்ந்து உனக்கான வெற்றியை கொடுக்க போகுது. நீ எப்போதுமே இதே உறுதியோடு இருந்து உன் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெயிக்கணும் என் செல்லமே. இந்த ஊரே உனக்கு பகையாக இருந்தாலும் சரி, இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் சரி, எது உனக்கு கிடைச்சாலும் சரி, அல்லது எது உன்னை விட்டு விலகி வெறுத்து போனாலும் சரி, உன் வாழ்க்கை இதோடு முடிஞ்சிட போயிடுறதில்ல. இன்னுமே பல நல்ல வாய்ப்புகளையும் வசதிகளையும் உனக்கு தர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ யாரெல்லாம் பார்த்து வியந்து நின்னியோ அவர்களை விட மிக உயரத்தில் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக வசதியாகத்தான் அமைய போகுது. நீ எட்டி பார்க்கும் தூரமெல்லாம் உன் வெற்றி ஒளிஞ்சிருக்கும்படி செய்ய போறேன். உன் முயற்சிகள் எல்லாமே உன் கைகளில் வெற்றியாக மாலையாக சேரப்போகுது. தொடர்ந்து முயற்சி செய்ய செல்லமே. அதே நேரத்தில் நீ முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஏற்கனவே ஒன்றை சொன்னபடி எப்போதும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன செஞ்சாலும் கோபப்பட்டு அவசரப்பட்டு பேசாத. வாக்குவாதத்தில் எதையுமே முடிவுக்கு கொண்டு வர முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் கவனமாக கையாள கற்றுக்கோ. எதுக்காகவும் நீ கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு வேதனைப்படாம பொறுமையா இருந்தீனா உனக்கான ஆறுதலை நான் தருவேன். ஏற்கனவே நீ நினச்சி கவலைப்படுற விஷயமே உன் உடம்பு ஆரோக்கியத்தை கெடுத்துருச்சு. இனிமேலும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு வர வேண்டிய பணமும் உன் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் சுகமும் சந்தோஷமும் நிச்சயமாக உன்னை சேரும். அது வரைக்கும் எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம, அதாவது கவலையோ பயமோ வருத்தமோ படாம பொறுமையா அன்பா காத்துக்கிட்டு நிச்சயமா இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். நம்பிக்கை நிறைஞ்ச உன் வாழ்க்கையில வெற்றி கொட்டுமேன் செல்லமே. அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இனி உன் வாழ்க்கையில அழகாக சேரப்போகுது.
என் முன்னால் நீ மண்டியிட்டு அழுகும்போது என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு உனக்கு தெரியாது. ஒரு தாய் தான் பெத்த பிள்ளைய கண்ணீர் விட்டு கதறும்போது அமைதியாக இருப்பாளா என்ன? இதோ உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு உனக்கு சந்தோஷத்தை தர்றேன். இனிமே நீ கண்ணீர் சிந்தவே கூடாது. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் பாவங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் கொடுத்த வாக்கை ஒருபோதும் மீற மாட்டேன். இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்.